இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி. இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசிங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் கோபம் கூடுதலாக வரும். அதுவும் அனாவசியமாக கோபம் வராது. யாராவது தப்பு செய்கிறாங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல எங்கேருந்து தான் அவங்களுக்கு ஒரு கோபம் வருமே தெரியலைங்க, அப்படி திடீர்னு கோபம் வரும். அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்கள் நியாயவாதிங்க, நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க, ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. தப்புன்னு அந்த இடத்துல பட்டுருச்சு அப்படின்னா உடனே போய் அதை தட்டி கேட்பாங்க. அந்த இடத்துல ரொம்ப தைரியசாலியாகவும், அதே மாதிரி ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஆளுமை திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 10 பேர்த்த ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்து ஒன்று சேர்த்து ஒரு இடத்துல வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்க பாருங்கள். கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. தலைமை பொறுப்பு இவங்களுக்கு சிறப்பாக வரும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற நுணுக்கத்தை கரெக்டாக கற்று வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள். உங்களுடைய குடும்பத்திலே கூட அல்லது உறவுகள் வகையிலேயே யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தையே நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடைசி பிள்ளையாக அந்த மேசராசி அன்பர் பிறந்தால் கூட அந்த குடும்ப பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் தான் பெரும்பாலும் நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, இந்த மேச ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேச ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எல்லா வகையிலும் நன்மை நிறைந்த ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்வது, மற்றவங்க மூலிமா நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும். கடந்த ஓராண்டு காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செஞ்சுருப்பீங்க. இனி அந்த செலவுகள் படிப்படியாக குறையும். பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். பயணங்கள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது வெளியில் ஏதாவது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ செல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த டைமு அமையும். முக்கிய நண்பர்களுடைய உதவி இந்த டைமு கிடைக்கும். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க. புதிதாக வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். வாங்கக்கூடிய யோகமெல்லாம் நிறையவே இருக்குது. தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிதாக எதுலேயும் முதலீடு போட வேண்டாம். பெரிதாக முதலீடு போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சிறிதாக ஏதாவது முயற்சி பண்ணி தொழிலை விரிவுபடுத்த பாருங்கள். அதே மாதிரி கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்த நிலையாக இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரே வேலையை மறுபடியும் ரொட்டைனாக செய்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த நிலை எல்லாமே வருகின்ற நாட்களில் மாறும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து திறமையாக செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு, சாமர்த்தியமான திறமையை பார்த்து மற்றவர்கள் பாராட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள்
செயல்படுற ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்திலையும் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், பிரச்சனைகள் மன ரீதியாக இருந்திருக்கும். இனி அந்த மன வருத்தம் படிப்படியாக குறைந்து உறவுகளுக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படுவீங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி புரிந்து செயல்படுறதுனால வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாட்களை இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இரவு பகல் பாராமல் உழைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் மேலிடத்திலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரும். நல்ல ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். குறிப்பாக வேலைக்கு செல்கிற பெண்களுக்கெல்லாம் இது யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும். தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இந்த டைம் செய்கிற எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண், நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுத்து அதில் படிக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக இந்த கல்லூரியில் தான் படிக்கணும், இந்த பாடப்பிரிவை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த டைம் அமையும். கல்விக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். குறிப்பாக கல்விக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மனம் மகிழ்கிறபடி ஒரு நல்ல சம்பவம் வருகின்ற நாட்களில் நடக்கும். உங்களுடைய மனக்கவலை, உங்களுடைய மன பயம், குழப்பம் இது எல்லாமே படிப்படியாக குறையும். ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற நாட்களில் அமையும். எல்லா வகையிலும் நன்மை நிறைந்த நாட்களாகவும் பல சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். வேலைப்படு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மந்த நிலையை குறைச்சிட்டு சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்குங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும். திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுங்க. அவசரமான முடிவு, அவசரமான பேச்சு இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு லாபம் கிடைக்கும். ரொம்ப தன்னம்பிக்கையும் நல்ல தைரியமும் உள்ள ஒரு நபராக இனி நீங்கள் வர போகிறீங்க. சரக்கு வாங்கி விற்கிறது, அதே மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன நுணுக்கங்களை பேசுகிறது, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து செயல்படுறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. அதெல்லாம் செயல்படும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் கூட நிறைய வேலை கொடுப்பாங்க. வேலைப்பளு அதிகமாக இருக்கும். நம்ம முடிக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை முடிக்க முடியாமல் சின்ன சின்ன இழுபறியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்மளும் எவ்வளோ நேரம் போராடி தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஆனால் அது முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பதட்டம், குழப்பம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே செய்ய வேண்டிய வேலையை கரெக்டான டைமில் செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டை பெறுவீங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல பெயர்
கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் வெளிநபர்கள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தலாம். சொந்த விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவணும்னு போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே 2 பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை அடுத்தவங்க கிட்ட பேச வேண்டாம். நீங்களே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட போய் பேசுனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். அதனால் முடிந்த அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்களே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறது நல்லது. பிள்ளைகளுடைய நலனுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் மருத்துவ செலவு சின்ன சின்னதாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற அந்த குழப்பம், பதட்டம் இதெல்லாம் குறையும். அதே மாதிரி உங்களுடைய காரியத்தில் என்னென்ன காரியம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் இருக்கிற தடைகள் எல்லாமே விலகும். துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். நன்றி. தேங்க்யூ.